நாம் இன்னைக்கு ரஸ்க் அல்வா தான் பார்க்க போகிறோம். ரஸ்கை வந்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் மெஷர் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி சூப்பரான இந்த ரஸ்க் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா வறுபட்டுச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இந்த நெய்யிலேயே நம்ம வந்து இந்த ரஸ்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டு வறுத்துடலாம். சிம்ல வச்சுக்கோங்க. கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆனா போதும். வேற பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பால் 1/2 கப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால். இது கூட இந்த கப்பில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு 2.5 கப்பு பால் வந்து ஒரு 1/2 கப்பு, தண்ணி வந்து ஒரு 2 கப்பு. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. இப்போ இந்த மிதக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரஸ்க்கு துகள்கள் வந்து வறுத்தது, அதில் தான் நம்ம வந்து பாலையும் ஊற்றிருக்கோம், தண்ணியும் ஊற்றிருக்கோம். அதுதான் அப்படி வந்து அப்படி இருக்கு. நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்து சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த ஓரங்கள்ல எல்லாம் வந்து நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ஏலக்காவை வந்து சேர்த்துடலாம். வறுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பருப்பு இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நல்ல பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிடலாம். இதுதான் பதம். இல்லை அப்படியும் இல்லைனாலும் நம்ம வந்து இதை லேசாக எடுத்து பார்த்தோம்னா உருட்டினோம்னா வரும்.